ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழியாமல் வாழும் அரசிய மொழி கல்லிலும் மண்ணிலும் எழுதப்பட்டு கருவூலமாக காக்கப்பட்ட மொழி, சங்கம் வளர்த்த மொழி, தொல்காப்பியம் தொடங்கி திருக்குறள் வரை தத்துவம் தாங்கிய தங்க மொழி, அர்த்தையும் பொருளையும் அழகாய் உரைத்த அற்புத மொழியான நம் தாய்மொழியை வணங்கி மற்றும் இந்த அரங்கத்தில் வீட்டிற்கும் அத்துணை பேரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். அகர முதல எழுத்தில் தொடங்கி அறிவின் வாசல் திறந்தது கல்வி, இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள் ஒளி தீபம் ஏற்றுவது கல்வி, கண்கள் இருக்க காணாதவன் கல்வியின்றி உலகில் அழிவான், கல்வி பெற்றவன் கண் திறந்து காலத்தை வென்று முன்னேறுவான். இப்படிப்பட்ட கல்வியை பற்றி உங்களுடன் பேச வந்துள்ளேன். கல்வி என்பது புத்தகம் மட்டுமல்ல, பள்ளி சுவருக்குள் முடங்கியதும் அல்ல. அது வாழ்க்கை வாழ கற்றுத்தரும், வாழ்க்கை பயணம் காட்டும் கலங்கர விளக்கம். மனிதன் பிறக்கும் போது எதுவும் இல்லாமல் பிறக்கிறான். ஆனால் கல்வி பெற்ற பின் தான் அவன் வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் கிடைக்கிறது. கல்வி நமக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியும் அறிவை தருகிறது. சரியான முடிவு எடுக்க, தன்னம்பிக்கையுடன் செயல்பட, சமூகத்தில் பொறுப்புடன் வாழ கல்வி உதவுகிறது. கல்வி இல்லாமல் செல்வம் இருந்தாலும் அது நிலையானது அல்ல. ஆனால் கல்வி இருந்தால் செல்வம் தானாக வரும். அதனால் தான் நம் முன்னோர்கள் கல்வி கரையில கற்பவர் நாள் சிலர் என்று கூறினார்கள். வாழ்க்கை குறுகியது, ஆனால் கல்வி அளவிட முடியாது. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தின் பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று கூறினார் பேரறிஞர் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று கூறினார் மகாத்மா காந்தி. இன்றைய உலகம் அறிவு மையமாக மாறியுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், விவசாயம் மற்றும் பல துறைகளிலும் கல்வியே மிகச்சிறந்து விளங்குகிறது. கல்வி இல்லை நீ நாம் காலத்தோடு பயணிக்க முடியாது. கல்வி என்றால் மதிப்பெண் மட்டுமல்ல, நல்ல பண்பு, ஒழுக்கம், நேர்மை, பொறுப்புணர்வு ஆகியவையும் கல்வியின் பகுதிகளே. எந்த மதிப்பெண் பெற்றாலும் நல்ல மனிதனாக இல்லையெனின் அந்த கல்வி முழுமையடையாது. கல்வி சமத்துவத்தின் கருவி. பணக்காரன், ஏழை, கிராமம், நகரம் போன்ற பல வேறுபாடுகள் இல்லாமல் அகற்றுகிறது. அதனால் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கல்வி என்பது சிங்கத்தின் பால், அதை குடித்தார் கர்ஜனை முழக்கம் வரும் என்று கூறினார். கல்வி அடக்கப்பட்டவர்களை உயர்த்தும் சக்தி கொண்டது. எனவே நண்பர்களே, கல்வியை நேசிப்போம், அறிவை வளர்ப்போம், ஒழுக்கத்துடன் வாழ்வோம், வாழ்க்கை வளமாகும். இன்று நம் மாணவர்கள் நாளைய தலைவர்கள். நம் கையில் புத்தகம் இருந்தால் நம் பாதையில் வெளிச்சம் உண்டு. ஆம், நம் பாதையில் வெளிச்சம் உண்டு. கல்வி நம் ஆயுதம், அறிவு நம் கவசம், நம்பிக்கை நம் பலம். ஆம், நம்பிக்கை நம் பலம், வெற்றி நிச்சயம். வாழ்க கல்வி, வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.